வணக்கம். சிவாய நம. செல்வங்களையெல்லாம் வாரி வழங்கக்கூடியவள் நம்முடைய தாயார் மகாலட்சுமி அம்மா. எந்த கோவிலுக்கு போனாலுமே நம்ம முதல்ல கஜலட்சுமி அம்மாவை பார்ப்போம். 2 யானைகள் கஜலட்சுமி தாயார் இருப்பாங்க. அவர்களை பார்த்துட்டு நம்ம மூலவரை பார்க்க போவோம். எல்லாருமே இதை கவனிச்சிருக்கீங்களா? நிச்சயமாக கவனிச்சிருப்பீங்க. மூலஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைவாசப்படியை நம்ம தொட்டு கும்பிட்டு மேலே பார்க்கும் பொழுது அந்த இடத்துல கஜலட்சுமி தாயார் இருப்பாங்க. அம்மா தாயே, நீ தான் எனக்கு துணை, என்னைக்கு எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கேன், எனக்கு நல்ல வளத்தை கொடு, செல்வ வளத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, ஐஸ்வர்யத்தையும் கொடு, சகலவிதமான நன்மைகளையும் கொடுன்னு சொல்லி அம்மாட்ட கேட்டுட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ள நம்ம பார்ப்போம் இல்லையா? சரி, இந்த லக்ஷ்மி நாமத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாமம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ. சில பேருக்கு முன்னாடி ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ தனலக்ஷ்மி, ஸ்ரீ மகா வைஷ்ணவி, ஸ்ரீ அங்காளம்மன், இந்த மாதிரி ஸ்ரீ முன்னாடி சேர்த்தி பின்னாடி பெயரோடு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ரீ அப்படின்னு சேர்த்து சொல்லும்போது ஸ்ரீமா இப்படி நம்ம சேர்த்தி கூப்பிடும் பொழுதே மகாலட்சுமி என்னதான் கூப்பிடுறாங்கன்ட்டு அவங்க கூட வருவாங்களாம். சரியா? நாம் சொல்வதை கேட்பவள், நாம் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுட்டு போய் பெருமாள் கிட்ட சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய தாயார். மங்களங்களை எல்லாம் வாரி கொடுப்பவள், வாரி இறைப்பவள், பொற்காசுகளை எல்லாம் தானமாக அள்ளி கொடுப்பவள் ஸ்ரீமா. கேட்டதையெல்லாம் உடனுக்குடன் நடத்தி நிறைவேற்றி கொடுப்பவள் நம்முடைய தாய் அல்லவா? அதனால் லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லும் பொழுது ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த மந்திரம் நமக்கு இன்னும் மேலும் பலத்தை கொடுக்கும், சக்தியை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், பற்றுதலை கொடுக்கும். அந்த பற்றுதலை கொடுக்கும் பொழுது நம்முடைய உடலும் மனமும் தூய்மையடையும், பக்தி பரவசம் மேம்படும். நாம் பார்க்கக்கூடிய அந்த பார்வையானது கருணையாக இருக்கும், ஒரு அன்பாக இருக்கும். பார்க்கும் பொழுதே இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்க மாட்டாமா என்ற ஒரு பரவச நிலை ஏற்படும். கோவிலுக்கு போனால் சில சிலைகளை பார்க்கும் பொழுது ஆஹா, இந்த சிலை வடித்த சிற்பியை எப்படி வடித்திருப்பார்கள், இப்போது அவர்களை பார்த்தால் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்யலாம் என்ற எண்ணம் எனக்கு வரும். எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் வரும். அவ்வளவு அற்புதமாக அந்த சிலையை வடித்திருப்பார்கள். பார்க்க 2 கண் பத்தாது, நிறைய வேணும். இப்போ நம்முடைய குறைகளை நாம் எங்கே போய் சொல்வோம்? யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் யாருக்கிட்டையும் நம்முடைய குறையை சொல்ல இயலாது. அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ இருந்துட்டுருக்கிற காரணத்தினால நாம் கோவிலுக்கு போனால் அங்கே போன உடனே நம்ம தாயார்கிட்ட சொல்கிறோம், அம்மா எந்த குறை இருக்குமா, நீ பெருமாள்கிட்ட சொல்லு, சரி பண்ணி கொடு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், என்னை இதை சரி பண்ணி கொடு. அப்படி நம்ம தாயார்கிட்ட சொல்லும்போது தாயார் உடனடியாக அதை கேட்டுட்டு போய் பெருமாள்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் இல்லையா? நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க முதல்ல, அப்போ தான் நிறைவேறும். சரியா?